ஒரு சின்ன வீடு வெளியே பார்த்தாக்கா சாதாரண அமெரிக்கன் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அண்ட் இந்த உலகத்துலேயே வந்துட்டு ரொம்ப ஆபத்தான மியூசியம்னு சொன்னாக்கா இந்த வீட்டை சொல்லலாம். மக்கள்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம தொட்டாலே துரதிர்ஷ்டம் சொல்கிறாங்க. ஈவன் நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. ஹாய் காய்ஸ், இட்ஸ் ஜார்வினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இவ்வளவு சொல்லியிருக்கல, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பத்தி சொல்றேன்னு. எட் அண்ட் லாரன், அதாவது வாரன் ஃபேமிலி. இன்னைக்கு நான் யாரை பத்தி பேச போறேன்னா வாரன்ஸ் ஃபேமிலி பத்தி தான் பேச போறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்கு போகலாம். இது வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு அனபெல் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். பட் எட் அண்ட் லாரன் எப்படி இவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்துச்சு, எப்படி இவங்களுக்கு இந்த எபிலிட்டி வந்துச்சுன்னு தெரியணும்னா கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. அதை வந்துட்டு கொனெக்டிகட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. 1926 வந்துட்டு எட் வாரன் பார்க்கிறார். எட் வாரன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சின்ன வயசுல இருக்கும் போதே அவருக்கு வந்துட்டு நிறைய இந்த மாதிரி விசித்திரமான விஷயங்கள் வந்துட்டு அவர் வீட்டுல நடந்திருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த சமயம் வந்துட்டு அவர் வீட்டுல இருக்கிற கதவு வந்துட்டு தானாக திறந்து மூடும். அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்துட்டு பக்கத்துல ஏதோ ஒரு நிழல் மாதிரி, அதாவது ஒரு ஷேடோ மாதிரி நிக்கிற மாதிரி அவரு நிறைய ஃபீல் பண்ணியிருக்காரு. சின்ன வயசுல நடந்த இந்த மாதிரி சில விஷயங்கள்னால தான் அவருக்கு வந்து பெனராமல் ஆக்டிவிட்டிஸ் மேல வந்துட்டு ஆர்வம் வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி தான் 1927 வந்துட்டு லாரன் வாரன் வந்துட்டு பிறக்குறாங்க. அண்ட் நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க வந்துட்டு சாதாரண ஒரு பெண் இல்லை. அவங்களுக்கும் சின்ன வயசுல இருக்கும் போது நிறைய இந்த மாதிரி விசித்திரமான விஷயங்கள் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்கள சுத்தி வந்துட்டு நிறைய கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், அதாவது மற்றவங்கனால பார்க்க முடியாத விஷயங்கள் வந்துட்டு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் சில ஆத்மாக்கள் கூடயும் அவங்களுக்கு தெரிய வந்திருக்குன்னு அவங்க சொல்றாங்க. லாரன் அண்ட் எட் வந்துட்டு அவங்களோட டீனேஜர் டைம்ல தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணோடனே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் காதல் வந்திருக்கு. அண்ட் கொஞ்ச நாள்லயே அவங்க ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. 1945 வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல, ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணல. பட் இவங்க சூஸ் பண்ண ஒரு விஷயமே வந்துட்டு வேற. இவங்க ரெண்டு பேரும் என்ன சூஸ் பண்ணாங்கன்னா கோஸ்ட் ஹண்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 1952 நியூ இங்கிலாந்துல வந்து எட் அண்ட் லாரன் வந்துட்டு ஒரு சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சொசைட்டி பேர் வந்துட்டு சைக்கிக் ரிசர்ச். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அமெரிக்காலே வச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேனராமல் ஆக்டிவிட்டி, அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. காலத்துல வந்துட்டு மக்கள்கள் நிறையவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க தட் அவங்க வீட்டுல வந்துட்டு பேய் இருக்கு, சத்தம் கேட்குது, பொருட்கள் வந்துட்டு தானாகவே நகருது. மட்டும் இல்லாம அவங்க பக்கத்துலயே வந்துட்டு ஒரு கருப்பான உருவம் கூடயும் நிக்கிற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணுவோம், போலீஸ் கிட்ட தானே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். பட் இவங்க எல்லாருமே சேர்ந்து வாரன்ஸ் கப்பல் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே ஆக்சுவலி அமெரிக்கா முழுக்க டிராவல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான கேசஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. சில கேசஸ் வந்து ஃபேமஸா இருக்கு அண்ட் சில கேசஸ் வந்து கான்ட்ரவர்ஷனலா ஆயிருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் ஒரு சில கேசஸ் வந்துட்டு மறக்கவே முடியாது அண்ட் ஹாரர் ஹிஸ்டரியிலே இருக்கு. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த அனபெல் இது பத்தி தான் நம்ம நிறைய பேர் கேட்டு வளர்ந்துருக்கோம். இது வந்துட்டு எட் அண்ட் லாரன் இன்வெஸ்டிகேட் பண்ணதுலயே த மோஸ்ட் ஃபேமஸ் கேஸ்ன்னு சொல்லலாம். கன்ஜூரிங் படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா அந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் நான் வந்துட்டு ரஃப்லியா சொல்றேன். ஸோ ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்க்கு கிஃப்டா கொடுக்கப்பட்டது தான் இந்த டால். முதல்ல எல்லாமே நார்மலா தான் இருந்திருக்கு. ஆனா சில நாட்களுக்கு அப்புறம் டால் வந்துட்டு வேற வேற இடத்துல வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. மீன்ஸ் இப்ப இந்த டால் வந்துட்டு இங்க பக்கத்துல இருந்துச்சுன்னா இன்னொரு இடத்துல இருக்கும், திடீர்னு இன்னொரு இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த டால் வந்துட்டு நவந்துகிட்டே இருந்திருக்கு. மெசேஜஸ் எல்லாம் வந்துட்டு ஹெல்ப் மீ, ஹெல்ப் அஸ், இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பயந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாரன் கப்பலை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி இது டால் இல்லை, கோஸ் இல்லை, ஒரு டேஞ்சரஸான என்டிட்டி இருக்குன்னு வாரன் சொல்லியிருக்காங்க. அனபெலோட பெனராமல் இன்வெஸ்டிகேஷன்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் அனபெல் பொம்மை இவங்களே எடுத்துட்டு போயிருக்காங்க. அனபெல் கேஸ்க்கு அப்புறம் இன்னொரு கேஸ் நடந்திருக்கு. இந்த கேஸ் வந்துட்டு
அமெரிக்காவே அதிர வச்சிருச்சுன்னு சொல்றான். அதுதான் எமிட்டிவில் ஹாரர் கேஸ். எமிட்டிவில் ஹவுஸ் இதுல வந்துட்டு ஆக்சுவலி ஒரு குடும்பம் வந்துட்டு புதுசா வீடு வாங்கியிருக்காங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீட்டுல வந்துட்டு ரொம்ப விசித்திரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. விசித்திரமான சத்தம், மர்மமான நடமாட்டம், அது மட்டும் இல்லாம நடு ராத்திரில பயமுறுத்துற அனுபவங்கள்லாம் இந்த வீட்டுல நடந்திருக்கு. வாரன்ஸ் வந்துட்டு அந்த வீட்டுல இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அண்ட் நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு இந்த உலகமே முழுது ஃபேமஸான கேஸ்னா இதுதான் சொல்லலாம். இன்னைக்கும் இது நிஜமா இல்லையான டிபேட் நடந்துகிட்டு இருக்கு. Why did it happen to me? I don't really know. I'm not getting answers for that. Like places like Amityville. That if you gave me $1 billion, I wouldn't go in the house again because it messed up my life and my husband's life. Terrible, horrible place. Oh, it was terrible. ஒரு கேஸ் பத்தியும் நான் டீட்டெயிலா சொல்ல, பிகாஸ் நம்ம எல்லாருமே கொஞ்சம் பார்த்துருப்போம். என்னோட இந்த வீடியோவே வந்துட்டு யார் அண்ட் யார் லாரின், லைக் ஹூ ஆர் தே ஆக்சுவலி. ஸோ மியூசியம், யூஸ்வலாக நம்ம மியூசியம் போனால் நிறைய ஆன்டிக் பீசஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலேருந்து லைக் நிறைய லைக் விலை மதிப்பு இருக்கிற பொருட்கள்லாம் நம்ம பார்ப்போம். பட் ஒக்யூலேட் மியூசியம், அதாவது வாரன்ஸோட ஒக்யூலேட் மியூசியம்ல வந்துட்டு என்னென்னலாம் இருக்கும். சாதாரண மியூசியம்ஸ் கூட போயிடும். ஆனா வாரன்ஸோட அமானுஷம் நிறைஞ்ச இந்த மியூசியம் போகணும்னு கேட்டாக்கா சத்தியமா யாருமே போக மாட்டோம்னு நினைக்கிறேன். வாரன்ஸ் ஆக்சுவலி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எந்தெந்த பொருட்கள்லாம் வந்துட்டு ரொம்ப பயங்கரமான பொருட்களா இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு அவங்க எடுத்துக்குவாங்க. இந்த ஹாண்டடான பொருட்கள் வந்துட்டு அவங்க ஒன்னொன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா எதுவுமே மக்கள் கிட்ட போயிடக்கூடாதுன்னு. ஸோ அவங்க ஒன்னொன்னா கலெக்ட் பண்ணி இது எல்லாமே அவங்க வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க வீடே வந்துட்டு ஒரு அமானுஷம் நிறைஞ்ச ஒரு மியூசியமா மாறிடுச்சு. பேரு என்னதுன்னா வாரன்ஸ் அக்கல்ட் மியூசியம். இந்த மியூசியம்ஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியணுமா? ஹண்டட் டால்ஸ், கர்ஸ்ட் மிரர்ஸ், அக்கல்ட் ஸ்டேச்சூஸ், ரிலீஜியஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ், எக்ரோசிசம் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த வாரன்ஸ் மியூசியம்ல தான் இருக்கு. பொருட்கள் வந்துட்டு பேயோட சம்பந்தப்பட்ட பொருட்களா இருக்கு. சில பொருட்கள் வந்துட்டு அதுல இன்னும் டீமன்ஸ்லாம் அடங்கி இருக்குன்னு கூடயும் சொல்றாங்க. இந்த மியூசியம்க்கு ஆக்சுவலி ஒரு ரூல் இருக்கு. லைக் ஒன்ஸ் யூ என்டர் இன் you cannot touch anything. like எதுவுமே டச் பண்ண கூடாது. டச் பண்ணா என்ன ஆகும்னு கேட்டாக்கா டச் பண்ண அவ்வளவுதான், முடிஞ்சு கதை மறுகையா. பொதுவாகவே ஆட்கள் வந்துட்டு அந்த மியூசியம்க்கு எதுக்கு வருவாங்கன்னா அனபெல் பொம்மையை பாக்குறதுக்கு தான். ஸோ அந்த வீட்டுல வந்துட்டு அனபெல் பொம்மை இருக்கும், அதாவது கிளாஸ்ல இருக்கும். ஸோ அந்த கிளாஸ்லயே வந்துட்டு என்ன திரும்ப எழுதி ஒட்டியிருப்பாங்க, எச்சரிக்கையாக இருங்க, இது யாருமே தொற்றாதீங்க, திறந்துடாதீங்கன்னு போட்டிருப்பாங்க. வார்னிங் சைன் பார்த்துட்டு ஒரு சில பேர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா சிரிச்சிருக்காங்க. இது ஆக்சுவலி வந்துட்டு பாதி பேர் நம்புறாங்க, பாதி பேர் வந்துட்டு இது உண்மையாவா இல்லையான்னு அந்த ஒரு டவுட்ல தான் வந்துட்டு அந்த மியூசியம்க்கே போயிருக்காங்க. ஒரு சில பேர்லாம் வந்துட்டு பயத்திலே தான் போயிருக்காங்க. இரு சில பேர்லாம் வந்துட்டு சும்மா அப்படி போயிருக்காங்க. ஒரு சில பேர்லாம் நம்பலதானே. பட் ஒரு கதை இருக்கு. என்னதுன்னா ஒரு பைக்கர் வந்துட்டு அந்த அனபெல் பொம்மையை பார்த்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஒரு டால் தானே, அதனால என்ன பண்ண முடியும்னு ஒரு மாதிரி கேளிக்கையாக சிரிச்சிருக்காங்க. அதுவும் அந்த அனபெல் பொம்மை இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா அவர் அந்த மியூசியம் விட்டு வெளியே போயிருக்காங்க. அந்த ஆன் த ஸ்பாட்டே வந்துட்டு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவரு இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. வெரிஃபைடான இன்ஃபர்மேஷன் கேட்டாக்கா சரியா தெரியல. பட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நடந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த பைக்கரோட ஸ்டோரி மட்டும் எல்லாருமே இப்ப வரைக்கும் நம்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ யாராச்சும் அந்த மியூசியம் போனாக்கா எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த தான் ஞாபகம் படுத்துறாங்க. அண்ட் லாரின் வந்துட்டு பேனோராமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். ஓகேயா? ஸோ கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த விஷயத்த நம்புவாங்களான்னு கேட்டாக்கா இல்ல. ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு நம்புறாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு இவங்களை வந்து நம்பல. ஸோ நம்புறவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்துட்டு உண்மையால நிறைய ஃபேமிலிஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேனோராமல் வேர்ல்ட் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு பதிலாம் நிச்சயமாக இல்லை. ஸோ நம்புறவங்க வந்துட்டு நம்பட்டும், நம்பாதவங்க வந்துட்டு நம்ப வேணாம். 2006 வந்துட்டு எட் வாரன் வந்துட்டு இறந்து போயிட்டாரு. அண்ட் 2019 வந்துட்டு லாரின் வாரன் வந்துட்டு இறந்துட்டாங்க. பேரு மட்டும் மறக்கவே முடியாத ஒரு பேருன்னு சொல்லலாம். பிகாஸ் அப்பையிலேருந்து இப்ப வரைக்கும் வாரன்ஸ் ஃபேமிலின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். எட் லாரின் சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். Conjuring மூவிஸ், Annabelle மூவிஸ், ஹண்டட் மியூசியம் ஸ்டோரிஸ்,
இது எல்லாமே அவங்களோட லெகசியா இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வச்சிருக்காங்க. இந்த மியூசியம்க்கு எல்லாருமே இப்போ போலாமான்னு கேட்டாக்கா cannot, பிகாஸ் இது லைக் பப்ளிக்லி ஓப்பன் இல்ல. அந்த டைம்ல வந்து எட் அண்ட் லாரின் இருக்கும்போது இது ஓப்பனாக இருந்துச்சு. ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி இன்னும் நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கா. ஸோ கைஸ் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஸோ பட் இந்த கான்ஜூரிங் மூவிஸ் வந்துட்டு லைக் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தாலே ஒரு மாதிரி பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பிகாஸ் அது எல்லாமே வந்துட்டு உண்மையால நடந்த ஒரு கதை வந்துட்டு நம்மளுக்கு மூவிஸா எடுத்து காட்டியிருக்காங்க. அண்ட் எனக்கு அதுல பிடிச்சமான ஒரு விஷயம் என்னதுன்னா எட் அண்ட் லாரின் அந்த பேர் இருக்காங்க, அவங்களோட அந்த கப்பல் இருக்காங்களே, அவங்களோட லவ் வந்துட்டு உண்மையால நல்லா இருக்கும். ஆக்சுவலி I finally found someone who believed me. What did you do then? I married him. It took me years to finally find someone who did. And you know what I did then? You married her? அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஏதாச்சும் தவறுதலா இருந்துச்சுன்னா என்னை வந்துட்டு மன்னிச்சிருங்க. அப்புறம் அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ். அப்புறம் பாய்.